ஆனா நான் வந்து அந்த காலத்துக்கு வந்துட்டு இந்த கால பாட்டை பாரு, நீங்க தப்பா நினைக்காதீங்க. இந்த குறுக்கு சிறுத்தையில பாட்டு என் பொண்டாட்டி நினைச்சு விஜய் டிவிலே பாடினாங்க. அப்படியா? ஆமா, இதுக்கு நீங்க எல்லாம் கை தட்டுங்க. தயவு செஞ்சு என் பொண்டாட்டி காது கேட்கணும். டைமிங் கூட கை தட்டுங்க. ரெடி சார்? ஒரே அதே வாசிங்க சார். ரெடி காட்டுங்க. குறுக்கு சிறுத்தவளே, ஏன் குடும்பத்தை கெடுத்தவளே, எங்க அம்மா திங்கு சோத்துல மண்ணள்ளி போட்டவளே, எங்க அப்பங்கிட்ட கைய நீட்டி சொத்தத்தானு கேட்டவளே. நல்லா கேட்டுங்க, கேட்கணும் பாருங்க. அதனால அந்த பாட்டை பாடு. அதுக்கும் போய் வாட்சதான் வரும். ஆமாமா, அவ்வளவு பாடுங்க. நீ பதிபக்தி இல்ல, கணவனே கண் கண்ட தெய்வம்னு நாங்க. நீங்க புருஷன் மதிக்கிறாங்களா? மிதிக்கிறாங்க. பசங்க ஒழுங்கா இருக்காங்களா? கண்ணு எத்தனை கண்ணு படிக்கிற? பயந்துட்டான். எத்தனை படிக்கிற? 5ஆவது படிக்கிறியா? ஏன் படிக்கிறியா? அப்படி நல்லா படிக்கிற பையங்க. இன்னைக்கெல்லாம் பாருங்க, அவன் ரீமிக்ஸ் பண்றாங்க. நடுவர்கள் பாட்டை கொலை பண்றான். ஒரு பாட்டு அவங்க பாட்டே தான். ஒரு பாட்டு மார்ச் மாசம் பெயிலான பையன் மாடு மேய்க்கத்தானே, கூச்சப்பட நல்லதுங்க. ரெடி? ஏப்ரல் மாசம் பெயிலான பையன் மேய்க்கத்தானே. ஒண்ணு இல்ல, தலைப்பாட்டு ஒரு பாட்டு. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் எப்போது மேகம். இந்த பாட்டை மாத்தீங்கயா. எக்ஸாம் இல்லாத ஸ்கூலை கேட்டேன், கெமிஸ்ட்ரி இல்லா டீச்சர் கேட்டேன், மேக்ஸ் சொல்லாத வாத்தியார் கேட்டேன், இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, ஸ்கூலே வேணாம் என்று டிசி கேட்டேன். ஹெட் மாஸ்டர் தலைதறிக்கு ஓடுறாருங்க பாருங்க. ஹெட் மாஸ்டர் தலைதறிக்கு ஓட்டாரு. ஓ போடுங்க பாட்டை வச்சுதான் பாடம் நடத்துறாங்க. தமிழ்ல தெரிஞ்ச பசங்களா வாங்க. ஆ போடு, ஆவண போடு, ஈ போடு. ஒன்னு இங்கிலீஷ் டீச்சர் இருந்தாங்க. ஓ இப்படிதான் பாடம். ஏ போடு, பி போடு, சி போடு, டி போடு. கணக்கு வாத்தியார் இருந்தாரு. ஓ இப்படிதான் பாடம். 1 போடு, 2 போடு, 3 போடு. பையன் விவரமான பையன், இந்த ஒரு பையன் 12 ஆச்சு, பெல் அடிச்சாங்க. தட்டு தூக்கிட்டு சோத்த போடு, முட்டையை போடு, சோத்த போடு, முட்டையை போடு. ஒன்லி செல்போன் வந்து நாடே வீணா போச்சுன்னு நடுவர் சொன்னார் இல்லைங்களா? அந்த செல்போனை வச்சு ஒருத்தன் பாடுறாங்க. செல்லாத்தா செல்லும் மாரியாத்தா, இதில் பசங்க வீடும் சொல்லு ரொம்ப நல்லாத்தா. செல்லாத்தா செல்லும் மாரியாத்தா, இது பசங்க வீடும் சொல்லு ரொம்ப நல்லாத்தா. காளியாத்தா பர்சு காளியாத்தா, காளியாத்தா பர்சு காளியாத்தா, இது அமெரிக்கா கட்டி விட்ட தாலியாத்தா. செல்ல கண்டு தினம் பேச வச்சது அமெரிக்க நாடு, அதுல மிசிடுகால கண்டுபிடிச்சது நம்ம தமிழ்நாடு. செல்லாத்தா செல்லு மாரியாத்தா, இது பசங்க வீடும் சொல்லு ரொம்ப நல்லாத்தா. எந்த பிகரும் என்ன பார்க்க மாட்டேது, எங்க போய் சொல்லவே. சொந்த பிகரும் தாலி கட்டிக்கிச்சு, எங்க போய் அளவே. எந்த சில கை தருவார் பாத்தீங்களா? நாடு நாசமா போடுறதுங்கிறத எவ்வளவு ப்ரூவ் பண்றாரு பாருங்க. சொந்த பிகர நொந்த பிகரா, தாலி கட்டிக்கிட்டா. எவ்வளவு இப்படிதாங்க நாடு இருக்கு. சிரிப்பா சிரிக்குதுங்கிறத எவ்வளவு சிரிச்சு காட்டுறாரு பாத்தீங்களா? ஆனா நாங்க கொடுத்தாங்க பாட்டு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. மருந்தினை போன்றது பெற்றவன் போற்றும் புகழுரைகள், நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றது கற்றவன் கூறும் அறிவுரைகள், கூறும் அறிவுரைகள். என்று பாராட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட.
வடிவமைப்பு தன்னுடைய பாட்டு அருமையான பாட்டுங்க. நீங்க பாட பாட அந்த ஐயா பாடிட்டே இருக்கிறாரு. ஆமா, ஒரு பாட புத்தகமா இருக்கிற பாட்டு அந்த கால பாட்டுங்க. நீங்க எல்லாம் பாட்டா இல்லங்கிற வருத்தத்துல தாங்க நாங்க பேசுறோம். எனக்கான நேரம் முடிஞ்சிச்சு நினைக்கிறேங்க. ஒரே ஒரு பாடலோடு நான் நிறைவு செய்கிறேன். அன்பர்களே, செல்போன் பத்தி அத்தனை விஷயம் நடுவர் சொன்னார், நானும் சொன்னேன். ஏன் தெரியுங்களா? செல்போன் என்பது நாம் பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அது நம்மை பேச முடியாமல் ஊமையாக்கி விட்டது. அன்பர்களே, ஒரு வயசான பெரியவர் ஒரு கடைக்காரன் கொண்டு போய் கொடுத்தாரு. கண்ணி, என் போன் ஒர்க் ஆகுதான் பாருப்பா அப்படின்னாரு. நல்லா ஒர்க் ஆகுதுங்க, நல்ல போன் தான். ஏன் நீங்க போன் நல்லா பேசலாமா? நல்லா பேசலாம். அப்புறம் ஏன் என் பையன் பேச மாட்டேங்கிறான்னு சொல்லி வருத்தப்படுற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு, குழந்தைகளை ஹாஸ்டலில் விட்டுவிட்டு, நாயோடு வாக்கிங் போற கலாச்சாரத்துல இன்னைக்கு கலாச்சாரம் மாறிச்சு. பெத்தவங்களை வாழ்க்கையில மறந்துடாதீங்க. பெத்தவங்களை தூக்கி நிறுத்தணும். அவங்க தான் நமக்காக உழைக்கிறாங்கிற அந்த அற்புதமான விஷயத்தை, உறவுகள், கூட்டு குடும்பங்கள் எல்லாமே காணாம போச்சு. இந்த கால வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? கூட்டு குடும்பம், அண்ணன் தம்பிகளோட வாழுங்கன்னு சொன்ன அந்த கால ஒரு பாடலோடு நான் நிறைவு செய்ய என்ன படுத்துறீங்களா? இன்னைக்கும் அது பாருங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் நோட்ல எழுதி வச்சு டெய்லியும் பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு காட்டுங்க. உறவுகள் ரொம்ப முக்கியங்கிற சொன்ன அற்புதமான கவியரசு கண்ணதாசன் வரிகளோடு நான் நிறைவு செய்கிறேன். முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்து ஒண்ணுக்குள் ஒன்னாக, அன்பாலே இணைந்து வந்தும் கண்ணுக்கு கண்ணாக. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தும் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தும் ஒண்ணுக்கு ஒன்னாக. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தும் ஒண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தும் ஒண்ணுக்கு ஒன்னாக. தாயாரும் படிக்கவில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாராட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படிக்கவில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாராட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தார் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தார் தங்கமென வளர்ந்த தம்பி, தள்ளாத வயதினிலே வாழுகிறேன் அவனை நம்பி. சொத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக, அன்றாளி இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நல்ல சொந்த பந்தமா நம்ம வாழ்ந்தோம். தெரியுமா? ராஜாக்கள் மாளிகையும் காணாத சொந்தமடா, நாலுகால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத சொந்தமடா, நாலுகால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. ஒத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் கண்ணாக. கைத்தொகை சாட்சியாக வைத்து நடுவர்களே, அற்புதமான மக்களை சந்திக்க வைத்த தங்குதுரை சார் அவர்களுக்கும் நடுவர்களுக்கும் எனது நன்றி தெரிவித்து, அந்த கால பாடல்களே மக்களின் மனம் கவர்ந்த பாடல் என்று நீங்கள் தீர்ப்பு தர வேண்டுமா கேட்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. மிக சிறப்பாக பேசிய பிரபு சார் அவர்கள் ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கும். நான் ஒரு மேட்ச்ல கூட, கிரிக்கெட் மேட்ச்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த பாலை சந்திக்கிறவர். ஆனா அவர் ரொம்ப நல்லா விளையாண்டாதான் டீம் நல்லா விளையாட முடியும்.
அதனால ஒரு ஓப்பனிங் பேசுறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டம். அதை மிக சிறப்பாக எப்பவுமே செய்யக்கூடிய ஈரோடு பிரபு அவர்களுக்கு பெரிய கைத்தல் கொடுத்து நம்ம பாராட்டலாம். சார் உண்மையாவே அப்படி சொந்த பந்தம் இருக்கா சார்? ஒரு காலத்துல அண்ணன் தம்பி ஒற்றுமையா தான் சார் இருந்தா. எப்ப பிரிஞ்சு போனா ஒண்ணு அவங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி இல்ல நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி, அங்கதான் ஆரம்பிக்குது பிரச்சனை. உண்மைதானே? யோசிச்சு பாருங்க. 10 வருஷம் அண்ணன் தம்பி பேசாம இருப்பாங்க. இப்ப அப்படிதானே இருக்கு. 10 வருஷம் பேசாம இருப்பாங்க. ஆனா எது சிறப்பு தெரியுமா? ஆனா 10 வருஷமா பேசாம இருக்க அண்ணன் தம்பிய அண்ணனை அடிச்சா தம்பி பார்த்துட்டு போக மாட்டான். என் அண்ணன் அடிக்க நீ யாரான்னு இறங்கி அடிப்பான் பாரு. அங்கதான் நம்முடைய உறவு இருக்கு. இப்ப இன்னைக்கு உலகத்துல நல்லா நினைச்சு பாருங்க. தானாடா விட்டாலும் சதையாடுன்னு சொல்றாங்கல்ல. எங்க ஊர்ல சார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் தான் எல்லாருக்கும் போற வரவங்களுக்குலாம் பாயசம் கொடுத்தான், எனக்கும் கொடுத்தான். வாங்கிட்டே கேட்டேன் என்னடா விசேஷம்னு. எங்க அண்ணன் போன வாரம் ஹரியானா போனாரு, 5 கோடி ரூபாய்க்கு லாட்டரி சீட் வாங்கினார் மாப்பிள. அவருக்கு விழுந்திருக்கு 5 கோடி ரூபாய்க்கு லாட்டரி சீட்டு. அதுக்குதான் பாயசம்னா. நல்ல குடும்பம்டா, உங்க அண்ணனுக்கு 5 கோடி ரூபாய் விழுந்திருக்கு, தம்பி பாயசம் கொடுக்குறேன். என்ன அதுக்கு இல்ல, அந்த சீட்டு தொலைஞ்சிருச்சு. இனிமே அவனால ஜென்மத்துக்கு வாங்க முடியாது. அதுக்குதான் பாயசம்னா. நீ வழங்குவானா சார்? அது கூட பரவாயில்லைங்க. ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள போய் புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் கட்டி போட்டு வாயில துணியை வச்சு அமுக்கிட்டு எல்லாரும் திருடி இருக்கான். இந்த வீட்டுக்காரன் இருக்கான், ஏதோ சொல்லணுமே அப்படின்னு வாயில துணி எடுத்துட்டு, என்னடா ஏதாவது சத்தம் இல்லாம திருடி இருக்கல, என்ன இப்ப சவுண்ட் போடுற? இல்லை என் வீட்டில் திருடுறது பிரச்சனை இல்லை, ஏத்த ஊடியம் பங்காளி வீடு. நாளைக்கு போலீஸ் வந்து என்னை பார்க்கும்போது அவன் நக்கலா சிரிப்பான். அதனால அவங்க வீட்லையும் திருடிட்டு போன்ட்டு இருக்கான். அப்பதான் அவன் சொன்னானா, முதல்ல அவன் வீட்டுக்கு தாண்டா போனேன், அட்ரஸ் கொடுத்து அவன் தான் இங்கேயே அனுப்பி வச்சான். இப்போ இவனு 2 பேரும் பங்காளியா இருந்தா விளங்குமா சார்? ஒரு இப்ப நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து புடுங்குற மாதிரி புடுங்குன்னு சொல்லுவாங்கல்ல. முல்லா கதை ஒன்று இருக்கு. முல்லா என்ன பண்ணாராம், ஒருத்தன் கோழி கொடுத்துருக்காரு. ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு நான் அவன்கிட்ட கோழி கொடுத்துருக்கேன், நீ போய் சூப் வாங்கிட்டு வான்ருக்காரு. அவன் போய் சூப் குடிக்க போயிருக்கான். முல்லா அவங்கள்ட்ட கோழி கொடுத்தாரமே, சூப்பு கொடுங்க, இன்னும் சூப்பு கொடுத்தான். அவன் இன்னொருத்தன் போனான், முல்லாவோட ஃப்ரெண்டு நானு, அவர் உங்கள்கிட்ட கோழி கொடுத்தாராமே, எனக்கு சூப் கொடுக்கணும்னு அவர் கேட்டார், நீ யாருப்பா? முல்லாவோட நண்பருக்கு நண்பர். ஒன்னா அவருக்கு சூப்பு கொடுத்தான். இன்னொருத்தன் போனான், நீ யாருப்பான்னு கேட்டார். முல்லாவோட நண்பருக்கு நண்பருக்கு நண்பர், அவனுக்கு சூப்பு கொடுத்தான். இப்படியே 18 பேர் போயிருக்காங்க ஒரு கோழியை கொடுத்துட்டு. 19ஆவது ஒருத்தன் போய் முல்லா உங்கள்கிட்ட கோழி கொடுத்தாராமே, எனக்கு சூப்பு கொடுங்கன்னு இருக்கான். அவர் கேட்டிருக்காரு, அவன் பச்சை தண்ணி எடுத்து கொடுத்துருக்கான். ஏன்னா உங்களுக்கு கோழி தானே கொடுத்தாரு, ஏன் நீங்க சூப்பு கொடுக்காம பச்சை தண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படின்னு அவன் சொன்னான், நீ யாரா? முல்லாவோட நண்பருக்கு 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 நண்பர்னா. இவன் சொன்னானா, இது சூப்போட 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 சூப்படால. அவன் நீ நல்லா நினைச்சு பாருங்க. கொடுக்குற மாதிரி கொடுத்து புடுகிற மாதிரி புடுகிறது. வாழ்க்கையில எத்தனை பேர் இருக்கான் சார். இப்போ வாழ்க்கையில அந்த காலத்துல பாடகங்க இருந்து தென்னை மரம் பாட்டாங்க, பொன்னை மரம் பூச்சறிய சின்னவனை நீ ஆடு, கண்டாங்கி முன்னாட கன்னி மனம் பின்னாட, 2 பக்கம் நாடாடு, சொந்தமே நீயாடு சொந்தமே நீயாடு, கட்டோடு குழலாடாட ஆட, கையோடு மீனாடாட ஆட, கொத்தோடு மலராட ஆட ஆட, மின்னோடு ஆடு, கட்டோடு குழலாடாட ஆட, கண்ணோடு மீனாட. எப்படி போட்டான் அந்த காலத்துல? இப்ப அப்படி ஒரு பாட்டு இருக்கா சார்? எல்லாத்தையும் பாருங்க. உண்மையை சொல்றேன் சார், அப்படிப்பட்ட பாடலாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்வதற்காக வருகிறார் காரைக்காலிலிருந்து வருகின்ற யோகதர்ஷினி அவர்கள். உங்கள் பலத்த கரகோஷங்கள்